தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயல்வீரர்கள் கூட்டம் இங்க பட்டுக்கோட்டையில், அதுக்காக தான் நாங்கள்லாம் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாமே டிசம்பர் மாதத்துல உங்கள கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சென்னையில் தூய்மை பணியாளர் அது அரசு கையாண்டுவதும் காவல்துறை கையாண்டு தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கை, இன்றைய முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவரே கார்பரேஷன் கமிஷனருக்கு கைப்பட கடிதம் எழுதியிருக்கார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதும் துப்புரவு தொழிலாளர்கள், இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகள் வரை அவர்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதே இல்லைங்கிற அளவுக்கு கொலை கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை, இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவுக்கு வரும். மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக தீர்ப்பளிப்பார்கள். அது ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் மக்களும் தானே அதை பத்தி சொல்லணும். அப்படியா? அதாவது பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்களை விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. இது எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் என்பதுதான் உண்மை. யாரு தெரியல எனக்கு. அதெல்லாம் யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் குறை சொல்றதுக்கு நடிகைகள் போராட்டம் கூட்டம் அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நடந்து சொல்றாங்க. திமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல அவங்க யாருமே வெளியில வரல, எந்த கருத்து சொல்றாங்க. அப்ப அவங்க எடுத்துக்கிறதா இல்ல திமுக ஆட்சி நடக்கிறதா? யாரு நடிகர்களா? நிறைய போராளிகள். அது நீங்க அவங்களதான் பாக்குறப்ப கேட்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது. தெரியல. அது 4 அணிகளுக்கே வாய்ப்பு இருக்கு. நான் அதை பார்க்கலங்க, என்னன்னு தெரியாது. பட் எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்காங்க. இல்ல நான் வாட்ச் பண்ணேன்னு சொல்றேன். நான் என்னன்னு தெரியாது. நான் தொடர்ந்து பயணத்தில் இருக்கிறதுனால நான் பார்க்கல. அப்படியா? நான் பொதுவாகவே டிபேட்டை பார்க்கறது இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் டிபேட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற. இப்ப டிபேட்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை பேசுறாங்க. முன்ன நாட்டு நடப்பை பேசுறதுக்காண்டி அவர்கள் சொந்த விருப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறதுனால நான் டிபேட் எல்லாம் பாக்கிறதே இல்லை. யாருமே இல்லாம இதுல அடிக்கடி அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கிட்னி எடுத்து போனதை பத்தி உங்களால சொல்ல முடியல, கிட்னி திருட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா நீங்க இதற்கு ஒரு பதில் சொல்றீங்க, இது எப்படி உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அது உங்களுடைய கருத்து. அதாவது கிட்னி திருட்டை பத்தி இந்த ஆட்சியாளர்கள் தடுமாறுகிறார்கள் என்பது உண்மை. அதே நேரத்தில் உங்க கேள்விக்குதான் பதில். நாம எத்தனையோ கூட்டங்கள் போறோம், நிகழ்ச்சிகளுக்கு போறோம். இப்ப வர்றப்ப கூட ஆம்புலன்ஸ் எடுத்தாப்புல போகுது. நம்ம எங்கேயோ பொதுக்கூட்டத்திலேயோ இல்ல வேன்ல இருந்து பிரச்சாரம் செய்யறப்ப நாம் செல்கின்ற இந்த 7 ஆண்டுகள்ல 95% இடங்கள்ல ஆம்புலன்ஸ் வரும்.
ஒண்ணு எங்களை வழிவிட்டு பேச்சை நிறுத்திட்டு போற மாதிரி சூழ்நிலை, இல்ல எதிர்த்தாப்புல ஆம்புலன்ஸ் வரும். அது எல்லா இடங்களையும் நடப்பது. அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோங்கிறது அவரவர் விருப்பம் தான். அதுதான் சொல்றேனே, அதை அவரவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ அதை வைத்துதான் நீங்க வந்து அதை எடை போடணும். அதெல்லாம் அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. ஓபிஎஸ் என்கிட்ட சொன்னாரு, ஊடகங்கள் எல்லாம் திரு பி.எல். சந்தோஷ்ஜி வந்தப்ப என்ன அழைத்ததாகவும் நான் செல்ல மறுத்ததாகவும் சொல்றாங்க. அந்த தகவல் பொய்யானது. நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொன்னேன், அவர் அழைக்கவில்லை என்றுதான் சொன்னார். ஓகே.